மாமரம். ஒரு அழகான காட்டுல 2 மாமரங்கள் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. அந்த 2 மாமரங்களும் ரொம்ப நாளாகவே நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த காட்டுல கருமேகங்கள் சூழ்ந்து ஜோரா மழை பெஞ்சது. இத பார்த்த 2 மாமரமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நண்பா, பாத்தியா, நம்ம காட்டுல ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுது. நம்ம வேர்கள் ரொம்ப குளுமையா இருக்கு. ஆமாமா, நீ சரியா சொன்ன. அநேகமா இந்த மழைக்காலம் முடிஞ்சு வர்ற வசந்த காலத்துல நாம பூக்களை பூக்க ஆரம்பிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். ஆகா, நீ சொல்றது கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம பூக்கள் பூத்துட்டோம்னா அதுக்கப்புறமா கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் நம்மள தேடி நிறைய பறவைகள் வருவாங்க அப்படின்னு அந்த 2 நண்பர்களும் பேசிக்கிட்டே அந்த மழைய சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. காட்டுல வசந்த காலமும் வந்துச்சு. அந்த 2 மாமரமும் ஒரே நேரத்துல நிறைய பூக்களை பூத்திருந்தாங்க. அந்த பூக்களோட வாசம் காடு முழுவதும் அருமையா பரவிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாட்கள்லயே அந்த பூக்கள் எல்லாம் ஒரு அழகான மாம்பழமா மாறுச்சு. அந்த 2 மரமும் பறவைகள் எப்போ தங்களோட கனிகளை சாப்பிட வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில அந்த மாம்பழத்தை சாப்பிடுறதுக்காக ஒரு ஜோடி கிளிகள் அந்த மாமரம் இருக்கிற இடத்துக்கு பறந்து வந்தாங்க. பிறகு 2 கிளிகளும் ஆளுக்கு ஒரு மரத்துல போய் அந்த மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சீ, தூ, இந்த மாம்பழம் நல்லாவே இல்ல, ஒரே புளிப்பு. இந்த மரத்தோட மாம்பழம் ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கு. இது மாம்பழங்களோட அரசின்னு நினைக்கிறேன். வாங்க, இந்த மரத்துல இருக்கிற மாம்பழங்களை சாப்பிடுங்க. பிறகு அந்த 2 கிளிகளும் ரொம்ப சந்தோஷமா அந்த மாமரத்துல இருந்த மாம்பழங்களை சாப்பிட்டாங்க. வயிறு நிறைய சாப்பிட்ட அந்த ஜோடி கிளிகள் ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அந்த கிளிகள் பேசிக்கிட்டதை கேட்ட அந்த புளிப்பான மாமரம் ரொம்ப வருத்தமாகிடுச்சு. அதே சமயத்துல பக்கத்துல இருந்த இனிப்பு மாமரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நண்பா, பாத்தியா, என்னோட கனிகள் புளிப்பா. அந்த பறவைகளுக்கு என்னோட கனிகள் பிடிக்கவே இல்லை. ஹே புளிப்பு மாமரமே, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த நட்பும் கிடையாது. நீ ஒரு புளிப்பான மாமரம். என்னோட தகுதிக்கு நீ என்னோட நண்பனா இருக்க முடியாது அப்படின்னு அந்த இனிப்பு மாமரம் சொன்னதுமே புளிப்பான மாமரம் ரொம்ப வருத்தமாகிடுச்சு. அந்த காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவியோட வீட்டின் மேற்கூரை ரொம்ப மோசமான நிலையில உடைஞ்சு போயிருந்துச்சு. அச்சச்சோ, மேற்கூரை இப்படி ஆகிடுச்சு. இத நான் உடனே சரி செஞ்சாகணும், இல்லைன்னா மழைக்காலத்துல என் வீடு முழுவதும் தண்ணி வந்துடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி விறகு கட்டைகளை தேடி பறந்து போச்சு. மாமரமே, உங்ககிட்ட இருக்கிற மரக்குச்சிகளை எனக்கு தருவீங்களா? என் வீட்டோட மேற்கூரைய நான் சரி செய்யணும். ஹேய் சின்ன குருவி, உனக்கு எவ்வளோ தைரியம்? நான் மாம்பழங்களோட அரசி. என்னால எல்லாம் உனக்கு மரக்குச்சிகளை தர முடியாது. போப்போ இங்க இருந்து. அழகான சின்ன குருவி, நீ என்கிட்ட வா. என்கிட்ட இருக்கிற கனிகள் தான் யாருக்கும் பயன்படல. என்னோட மரக்குச்சிகளாவது உனக்கு பயன்படட்டும் அப்படின்னு சொன்ன அந்த புளிப்பான மாமரம் தான் கிட்ட இருந்த மரக்குச்சிகளை எல்லாம் மீனுக்குருவிக்கு கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவி அந்த புளிப்பான மாமரத்துக்கு நன்றி சொல்லிட்டு அந்த மரக்குச்சிகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த மரம் கொடுத்த மரக்குச்சிகளை வச்சு மீனுக்குருவி தான் வீட்டோட மேற்கூரைய சரி செஞ்சது. இந்த மாதிரியே அந்த புளிப்பான மாமரம் காட்டுல இருக்கிற நிறைய பறவைகளுக்கு தன்னால முடிஞ்ச உதவிய செய்தது. ஆனா அந்த இனிப்பான மாமரம் யாருக்குமே எந்த உதவியுமே செய்யாம ரொம்ப கர்வமா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த இனிப்பு மாமரத்தை பத்தி கேள்விப்பட்ட ராணிங்கிற காகம் அந்த மரத்தோட பக்கத்துல வந்துச்சு. ஆகா, நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்களை பத்தி தான் காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் பேசிக்கிறாங்க. ஏ காகமே, அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நீ எதுக்காக என்கிட்ட வந்திருக்க? நான் என்னோட அம்மாவின் காட்டுக்கு போறேன். உங்க அம்மாவுக்கு உங்களோட பெருமைய சொல்லி உங்க மாம்பழங்களையும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் மாம்பழங்களை தந்தீங்கன்னா நான் என் அம்மாவோட காட்டுக்கு போவேன். அதனால என்ன காகமே, தாராளமா தரேன். என்ன பத்தியும் என் பெருமைய பத்தி உன் அம்மாவோட காடு முழுவதும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்வமான மாமரம்
ஒரு கூடை நிறைய பழத்தை ராணி காகத்துக்கு கொடுத்துச்சு. அதை வாங்கின ராணி காகம் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. ஒரு நாள் அந்த காடு வழியா ஒரு மந்திர பறவை பறந்து வந்துச்சு. மாமரமே, நான் உனக்கு ஒரு வரத்தை தர விரும்புகிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ நீ கேள். நீ கேட்கும் வரத்தை நான் கொடுக்கிறேன். மந்திர பறவையே, நீ சொல்றது உண்மையா? நான் கேக்குற வரத்தை நீ கொடுப்பியா? நிச்சயமாக கொடுக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ தாராளமாக கேள். மந்திர பறவையே, நீ என்கிட்ட இருக்கிற மாம்பழங்களை எல்லாம் தங்க மாம்பழமா மாத்து. அப்பதான் என்னோட புகழ் காடு முழுவதும் பரவும். தங்க மாம்பழம் தான் இந்த காட்டிலேயே ஒரு அதிசயமான மாம்பழமா இருக்கணும். மாமரமே, நான் சொல்றத கேளு. இது விபரீதமான ஆசை. இதனால உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். ஹே, வாய மூடு முட்டாள் மரமே. எல்லாரும் என்ன பத்தி மட்டும்தான் பேசணும். நான் தான் இந்த உலகத்திலேயே ஒரு அதிசயமான மரமா இருக்கணும். சரி மரமே, நீ கேட்கும் வரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மந்திர பறவை அந்த மாமரத்தின் மேல இருந்த எல்லா மாம்பழங்களையும் தங்க மாம்பழமா மாத்துச்சு. மாமரமே, உனக்கும் நான் ஒரு வரத்தை அளிக்க விரும்புகிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள். மற்ற பறவைகளோட பசிய போக்கணும்னு நான் விரும்புறேன். ஆனா என் பழத்தோட சுவை ரொம்ப புளிப்பா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு என் பழத்தை இனிப்பானதா மாத்துவீங்களா? நிச்சயம், நீ கேட்கும் வரத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மந்திர பறவை தன்னோட மந்திர சக்தியால அந்த மாமரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் இனிப்பானதா மாற்றுச்சு. அந்த 2 மாமரத்துக்கும் வரத்தை கொடுத்த மந்திர பறவை பிறகு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ஹே மாமரமே, உன்னோட பழங்கள் எல்லாம் இனிப்பா மாறிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாத. உன்னை விட நான் தான் உயர்ந்தவ. பாரு, என்கிட்ட இருக்கிறது தங்க மாம்பழம். மாமரமே, இந்த விபரீத ஆசை உனக்கு வினையா முடியக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த சமயத்துல ஒரு மரக்கிளையில உட்கார்ந்தபடியே மகிக்கழுகு ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரம் மகிக்கழுகோட பார்வை அந்த தங்க மாமரத்து மேல விழுந்துச்சு. ஆஹாஹா, ஒரு தங்க மாம்பழம் இருக்கே அப்படின்னு சொன்ன மகிக்கழுகு ஒரு கம்பை எடுத்து அந்த மரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் பறிச்சு கீழே போட்டுச்சு. அந்த தங்க மாம்பழங்களை எல்லாம் ஒரு கூடையில போட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. ஒரு பெரிய தங்க வியாபாரி மகிக்கழுகு கிட்ட இருந்த எல்லா தங்க மாம்பழங்களையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஈடா நிறைய பணத்தை கழுகுக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு மகிக்கழுகு ஒரு பெரிய வீட்டை வாங்குச்சு. அந்த வீட்ல மகிக்கழுகு ரொம்ப வசதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கழுகு கையில ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்தோட பக்கத்துல வந்தாரு. அப்படி வந்த மகிக்கழுகு ரொம்ப வேகமா அந்த மாமரத்தை வெட்ட ஆரம்பிச்சது. ஏ கழுகு, என்ன இது? என்கிட்ட இருந்த எல்லா தங்க மாம்பழத்தையும் நீ எடுத்துட்டியே, அப்புறம் எதுக்காக என்ன வெட்டுற? ஹே மாமரமே, என்ன முட்டாள்னு நினைச்சியா? இந்த காட்டிலேயே நான் மட்டும்தான் பணக்காரனா இருக்கணும். நீ மறுபடியும் தங்க மாம்பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சா அதை வச்சு மற்ற பறவைகளும் பணக்காரங்களாகிடுவாங்க. அதனால தான் நான் உன்னை வெட்ட போறேன் அப்படின்னு சொன்ன மகிக்கழுகு அந்த மாமரம் எவ்வளோ கெஞ்சியும் கேட்காம அந்த மாமரத்தை 2 துண்டுகளா வெட்டி போட்டுடுச்சு. பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்ட அந்த கர்வம் கொண்ட மாமரம் அந்த இடத்துலயே பரிதாபமா இறந்து போயிடுச்சு.